எதையுமே ஃபாலோ பண்ணலையே, ஆனால் நல்லா இருக்கானே அப்படிங்கும்போது, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி எனக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு எப்படி முன்னேறதுக்கு உண்டான ஒரு இது வரமாட்டேங்குது, தடை வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறவாளுக்கு தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் ஒருத்தன் நன்னா இருக்கான், அவன் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கேட்கக்கூடாது. சரியா? அதனால் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சாயங்காலத்தில் 6 மணிக்கு மேலே கரெக்டாக குப்பை கொண்டு போய் கொட்டக்கூடாது. அதே மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மணி ஆயிடுச்சுனாலே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. என்ன, இப்போ நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, இல்லை கொய்யா மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது. என்ன, 4 நெல்லிக்காய் கொடுங்கன்னா 6 மணிக்கு கேட்குறாங்கன்னா கொடுக்கக்கூடாது. 2 முருங்காய் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா தரம்மா, நாளைக்கு காலைல தரேன்னு சொல்லிடணும். மறுநாள் காலையில் தான் கொடுக்கணும். இதெல்லாம் என்னன்னா, இந்த பக்கம் 6 மணிக்கு கூட்டுறது, 6 மணிக்கு குப்பை கொட்டுறது, வீட்டில் இருக்கிறத 6 மணிக்கு கொண்டு போய் இது யாராவது கேட்டால் இரவல் கொடுக்கறது, இதெல்லாம் மகாலட்சுமி துளி கூட வரவே மாட்டான். அதாவது இது நான் சொல்கிறது கஷ்ட